அந்த 3 அப்பார்ட்மெண்ட்களில் ஒன்று தான் பூஞ்சோலை அப்பார்ட்மெண்ட். அதன் நுழைவு வாயிலில் பெரிதான கருப்பு பலகையில் பொன் எழுத்துக்களால் பூஞ்சோலா ஏபார்ட்மெண்ட், பூஞ்சோலை அடுக்குமாடி குடியிருப்பு என்று குறிக்கப்பட்டு இருந்தது. உள்ளே நுழைந்த உடன் பெரிய பெரிய கட்டிடங்கள், சுமார் 12 அடுக்குகள் கொண்ட மாடி வீடுகள், 4 மூலையில் 4 அடுக்கு மாடி இருந்தது. அதன் நடுவில் சிறுவர் பூங்கா, நீச்சல் குளம், விளையாட்டு தடல், சிறு சிறு கடைகள் இருந்தன. அங்கே தள்ளுவண்டிக்காரர் ஒருவர் காய்கறிகள் விற்று கொண்டு இருக்க, அந்த வண்டியை சுற்றி 4-5 பெண்கள் நின்று காய்களுக்கு விலை பேசி வாங்கி கொண்டு இருந்தனர். கிழக்கு பக்கம் உள்ள பி பிளாக் என்ற பெயர் கொண்ட அடுக்குமாடியில் 12 மாடிகள் உள்ளன. அதில் 5ஆம் மாடியில் மொத்தம் 6 பிளாட்கள், 5A5F. அங்கு 5B என்ற பிளாட்டில் 2 படுக்கரை கொண்ட ஒரு அழகிய சிறு வீடு இருந்தது. அந்த வீட்டில் 3 மாதமே ஆன புதுமண தம்பதிகள் வசித்து வருகின்றனர். என்னப்பா புரியலையா? அவங்க தான் நம்ம ஜோடிகள், அதாவது நாயகன் நாயகி. வீட்டின் உள்ளேட கொஞ்சம் விசாலமான கூடம். அதில் எதிரில் பெரிய சோஃபா போடப்பட்டு இருந்தது. அதில் ஒரு பக்க சோஃபாவில் அவனும் அவன் நேர் எதிரில் அவளும் அமர்ந்து இருந்தனர். 2 சோஃபாக்கும் நடுவில் போடப்பட்டுள்ள டீபாயின் மேல் இருவரும் கையொப்பம் இட்ட விவாகரத்து பத்திரம் இருந்தது. இருவரும் அதையே வெறித்து பார்த்து கொண்டு இருந்தனர். அடுத்து என்ன பேச வேண்டும் என்று இருவருக்கும் தெரியவில்லை. அவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். 6 அடிக்கு சற்று குறைவான உயரம். உயரத்திற்கு ஏற்ற உடல்வாறு. நம் தமிழ்நாட்டின் நிறம் தான். ஆனால் அந்த முகத்தில் அத்தனை பொலிவு. அவன் கண்களில் அந்த ஆதவனே வந்து அதில் குடி கொண்டு உள்ளான் போல. அத்தனை கோபம், விரைப்பு, தீ. தவறு செய்பவர்களை கண்களாலேயே எரித்து விடுவான் போல. தன்னை நெருங்க நினைப்பவரை அவன் பார்வையாலேயே விலக்கி வைப்பான். அவன் மனதில் என்ன உள்ளது என்பது அவன் மட்டுமே அறிந்த ஒன்று. அவன் தான் ஆரியன். அவன் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறான் என்று அவளால் யூகிக்க முடியவில்லை. முயன்று பார்த்து வழக்கம் போல் தோற்று தான் போனாள்ட. திரும்பவும் அவளின் பார்வை அந்த விவாகரத்து பத்திரத்தின் மேல் பதிந்தது. இப்போது அவன் அவள் மனதை படிக்க நினைத்து நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவள்ட 5.5 அடி மாநிறம் தான். அவளின் கூந்தல் இடுப்பிற்கும் சற்று மேலே தான். மிக ஒல்லியும் இல்லை, குண்டும் இல்லை. உயரத்திற்கு ஏற்ற உடல்வாகு. அவள் கண்களில் எப்போதும் குடி உள்ள அன்பு, பாசம், கருணை இப்போதும் இருந்தது. அவள் அழுதாலும் சிரித்தாலும் சந்தோஷப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் அவளின் மை இட்ட விழிகள் காட்டி கொடுத்து விடும். பூவை விட மென்மையானவள் தான் ரூபா. அவள் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறாள் என்று அவனுக்கு நன்றாகவே விளங்கியது. சிறிது நேரத்திற்கு பின் இருவரும் அலுவலகத்திற்கு கிளம்பினர். தனியாக அவன் மகிழுந்திலும் இவள் அரசு பேருந்திலும். அடுத்து எண் 77 மீட்டர். இந்த 3 மாதங்களில் என்ன நடந்தது என்பதை அடுத்து வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். ஹாய் சகோஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வந்தாச்சி புது கதையோடு. ரொம்ப காலம் எடுத்து கொண்டேனோட, சரி போகட்டும், கதைக்கு வருவோம். ரூபா, ஆரியன் எங்கேயோ கேட்ட பெயர் போல் உள்ளதாட. ஆம், எனது முதல் கதை கார்வழியின் காதல் இல் வரும் நாயகியின் அத்தை மகள் தான் ரூபாட. அந்த கதையில் ரூபா ஒரு 2 பகுதியில் தான் வந்து இருப்பாள். அவளை பற்றி அவ்வளவாக சொல்லி இருக்க மாட்டேன்ட. அதில் ரூபாவை பற்றி சொல்ல தான் அவளை கொண்டு வந்தேன். ஆனால் என்ன செய்ய, கார்த்திக் சுடர் பற்றி பேசவே நமக்கு நேரம் சரியாக இருந்தது இல்லையாட. ரூபாவின் திருமணத்தில் தான் அந்த கதையை முடித்து இருப்பேன். அதற்காக இது கார்வழியின் காதல் 2ஆம் பாகம் என்று எல்லாம் சொல்ல முடியாது. இதில் முழுக்க ரூபா ஆரியனை பற்றி மட்டும் தான் வரும். எப்போதாவது நேயர் விருப்பப்பட்டால் கார்த்திக் சுடர் வருவார்கள்ட. எனது கதையை புதியதாக படிக்கும் வாசகர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது கார்வழியின் காதல் கதையை படிக்காமல் இந்த கதையை முதலில் படிப்பவர்கள் குழம்ப வேண்டாம். அதை படித்து விட்டு தான் இதை படிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அடுத்த பகுதியில் இருந்து ரூபாவை பற்றி முதலில் இருந்து பார்க்கலாம். எப்பவும் போல இந்த கதைக்கு உங்கள் ஆதரவு கொடுங்கள். படித்து விட்டு கதை எப்படி என்று தங்களின் கருத்துக்களை சொல்லுங்கள். அப்படியே அந்த நட்சத்திரத்தையும் கொடுத்து விடுங்கள் சகோஸ் பிளீஸ். ராதா பாலாஜிக்கு 2 மகள்கள். பெரிய மகள் பெயர் மாலினி, மாலு. அவளுக்கு அரவிந்த் என்பவனுடன் திருமணமாகி அமெரிக்காவில் செட்டில் ஆகி விட்டாள்.
இரண்டாம் புதல்வி தான் ரூபா தேவி. ரூபா பாலாஜி காஞ்சிபுரத்தில் இரும்பு இயக்கும் தொழில் செய்து வருகிறார். அவருக்கு கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை. அவரின் பெற்றோரும் தன் மூத்த பேத்தி திருமணம் முடிந்த உடன் காசி ராமேசுவரம் என்று தல சுற்றுலாக்கு சென்று விட்டனர். ரூபா எம்.சி. முடித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டு இருக்கிறாள். பாலாஜி அவளை சென்னைக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேன் என்றும், அப்படி செல்ல வேண்டும் என்றால் காலை சென்று இரவுக்குள் வீடு வந்து சேர வேண்டும், ஹாஸ்டலில் சேர்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட ரூபாவால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்கள் வசிக்கும் காஞ்சிபுரத்தில் ரூபா எதிர்பார்க்கும் வேலை இல்லை. அது பெரிய நகரமாக அல்லது சிறிய நகரமாக தான் இருந்தது. அங்கு எம்.என்.சி. கம்பெனி எதுவும் இல்லாததால் அவள் சென்னையில் இருக்கும் வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தாள். அவளின் போதாத காலமோ என்னவோ அவள் சென்னை போய் வரும் தூரத்திற்கு எந்த வேலையும் அமையவில்லை. அப்படி ஒரு வேலை கிடைத்தால் அது அங்கேயே விடுதியில் தங்கி சென்று வர மாதிரி தான் இருந்தது. கல்லூரி முடித்த முதல் 6 மாதம் வேலை தேடினால் அது கிடைக்காது போக சோர்ந்து போனவள் வேலை தேடுவதை கைவிட்டாள். ஆதலால் அவள் வீட்டில் இருந்து விட்டாள். வீட்டில் இருந்து அவள் அன்னைக்கு உதவியாக சமையல் செய்வது, வீட்டு வேலை செய்வது என்று கற்றுக்கொண்டாள். நாட்கள் இவ்வாறு செல்ல ரூபாவிற்கு அவள் வாழ்க்கை வெறுமையாய் செல்வது போல் இருந்தது. அவள் மிகவும் விரும்பி எடுத்த துறை தான் கணினி துறை. இதில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது அவளின் ஆசை, கனவு, லட்சியம். ஆனால் அவளால் வேலைக்கு செல்ல இயலவில்லை. இதை நினைத்து அவள் அழுகாத நாள் இல்லை. கல்லூரி முடித்து 1 வருடம் ஆன நிலையிலும் அவன் வேலைக்கு செல்லவில்லை. அப்போது அவள் தந்தை பாலாஜியின் தொழிலில் பெரும் நஷ்டத்தை சந்தித்தார். எவ்வளவு உழைத்தும் அவரால் அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியவில்லை. துவண்டு போய் அவர் அமர்ந்து விட ரூபா வந்து அவரிடம் பேசினாள். ரூபா, அப்பாட விடுங்கப்பா, எல்லாம் சரி ஆகிடும். நீங்க இதையே நினைச்சி உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்கோ. பாலாஜி, அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, நீ கவலை படாத. ரூபா, அப்பா அது வந்து நீங்க ஏன் இன்னும் கஷ்டப்படணும், நான் வேணும்னா வேலைக்கு போறேனே, என் ஃப்ரெண்ட் அடையார்ல ஒரு வேலை சொல்லி இருக்கா, அங்க போறேன் பாட. பாலாஜி, அடையாராட அவ்ளோ தூரம் உன்னால போயிட்டு திரும்ப வர முடியாதேம்மா. ரூபா, என் ஃப்ரெண்ட் தங்கி இருக்க ஹாஸ்டல தங்கி வேலைக்கு போறேன் பா. ராதா, அதெல்லாம் ஒன்னும் வேணாம், நீ பேசாம இரு டி. ரூபா, மா ஏன்மா இப்படி பண்ற? எவ்ளோ பொண்ணுங்க ஹாஸ்டல தங்கி வேலை பாக்குறாங்க, என்னமோ நீ மட்டும் தான் உலகத்துல இல்லாத பொண்ணை பெத்து வைச்சி இருக்க மாதிரி சீன் போட்ற. ராதா, இங்க பாரு டி, கம்மா கத்தாத, ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போய் இருக்கு. பொம்பளை பிள்ளையை பெத்து வளர்த்து அதை வெளியே அனுப்பிட்டு திரும்ப வர வரைக்கும் நாங்க வைத்து உள்ள நெருப்பை கட்டிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? ரூபா, ஏன்மா, உன் அண்ணன் பொண்ணு கூட தான் ஹாஸ்டல்ல தங்கி வேலைக்கு போறா. அவங்க அனுப்பல, உனக்கு என்ன மாட? ராதா, இங்க பாரு டி, அவங்க செய்னாங்க இவங்க செய்றாங்கன்னு என்னால யோசிக்க முடியாது. உன்னை ஹாஸ்டல் அனுப்ப முடியாது, அவ்ளோ தான். ரூபா, அப்பா, நீங்களாவது சொல்லுங்கப்பா. பாலாஜி, அம்மா சொல்றதுல என்ன தப்பு? பொம்பளை பிள்ளையை வேலைக்கு அனுப்பி அந்த காசுல உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு உன் அப்பா வக்கத்து போய் இல்லம்மா. ரூபா, ஐயோ அப்பாட, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு. பாலாஜி, ரூபா மாட, உனக்கு எதுக்கு மா தேவை இல்லாத அலைச்சல்? பேசாம வீட்ல இரு, இதெல்லாம் கொஞ்ச நாள் சரி ஆகிடும். அப்பா பாத்துக்கிறேன் மாட. இதற்கு மேல் பேச முடியாது என்று அவள் அமைதியாகி விட்டாள். அப்போது ராதா கைபேசியில் அவரின் பெரிய பெண் மாலு அமெரிக்காவில் இருந்து அழைக்க எடுத்து பேசினர். மாலு தான் கர்ப்பமாக இருப்பதை கூற ராதா மிகவும் மகிழ்ந்தார். இந்த விஷயத்தை பாலாஜி ரூபாவிடம் கூற இப்போது இருக்கும் பிரச்சனையை மறந்து சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். ராதா பாலாஜிக்கு சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரே வந்து விட்டது. ரூபா தான் சித்தி ஆகி விட்டதை எண்ணி துள்ளினாள். கைபேசி வாங்கி அவள் தமக்கையிடம் பேசினாள். ரூபா, அக்கா காங்கிராட்ஸ்ட. மாலு, தாங்க்ஸ் டி. ரூபா, மாமா இருக்காரா? அவருக்கும் நான் வாழ்த்து. மாலு, இங்க தான் இருக்காரு, நீயே சொல்லு. ரூபா, மாமா வாழ்த்துக்கள். சீக்கிரம் இந்தியா வந்து ட்ரீட் வைங்க.
அரவிந்த் நாங்கிஸ்மா கண்டிப்பா வந்து உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன் அதுக்கு முன்ன நீ இங்க வரலாம்.